welcome you all. எங்களோடு நேரலை மூலம் கலந்து கொள்ளும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் கென்டன் பெத்தனி சபை சார்பிலும் உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். All those who are joining us via the live telecast, we welcome you in the name of Jesus Christ and on behalf of Kenton Bethany. Before we start praying, commit this service and start praying, I would like to read a passage from scripture. இந்த ஆராதனையை நாங்கள் தேவனுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முதல் ஒரு வசனத்தை நான் வாசிக்க பிரியப்படுகிறேன். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 8-11 இப்படியாக சொல்கிறது: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். We're going to read a passage from 1 Chronicles chapter 16 verses 8-11. It says as follows: Give praise to the Lord, proclaim his name, make known among the nations what he has done. Sing to him, sing praise to him, tell of all his wonderful acts. Glory in his holy name. Let the hearts of those who seek the Lord rejoice. Look to the Lord and his strength. Seek his face always. We are going to அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. நாங்கள் இப்பொழுது எழுந்து நின்று இந்த ஆராதனையை தேவனுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். துதி ஆராதனை நேரம், இந்த வார்த்தை நேரம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும்படியாகவும் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். We are going to commit this service through the praise and worship. Let God's name alone be glorified, and we ask that only his name be glorified. Thank you. Shall we all stand up? நாங்கள் எழுந்திருந்து ஜெபிப்போமா? முதலாவதாக இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த ஆராதனையின் ஊழியம் செய்பவர்களை நாங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்தும்படியாக தேவ பலன் அவர்களுக்கு இருந்து அவர்கள் சரியான விதத்தில் காரியங்களை செய்ய தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம். We are going to commit all those who are doing ministries today. We ask that the presence of the Holy Spirit lead them and the strength of God be abundantly poured into them. ஆம் கர்த்தாவே, இந்த வேளைக்காக உம்மிடம் வருகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே ஒரு புதிய நாளை தந்து எங்களை இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்த உமது மாபெரும் அளப்பரிய கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையிலும் கர்த்தாவே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியம் செய்யும் ஒவ்வொருவர்களையும் உமது பரிசுத்த நாமத்தினால் நீரை அபிஷேகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகுதிப்படுத்திய கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவரை நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் அவர்களுக்குள்ளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய தெய்வீக பலம் அவர்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Yes Lord, we commit all those who are doing ministry into your glorious hands, oh Lord. Lord, we ask that you anoint them abundantly, oh Father. We ask that the Holy Spirit lead them and the mighty power of God transcend upon them, oh Father. Let them do this ministry for your glory, oh Father, and reward them according to the works they do, oh Father. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கு ஏற்ற பலனை ஆசீர்வாதமாக பல்மடங்காய் பெருக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. A God that does not disappoint. ஏமாத்தாத ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். The Lord who never changes yesterday, today and tomorrow. We ask that the Lord abundantly bless each and everyone. Be with each and everyone. In the name of Jesus Christ we ask and pray. Amen. 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 துதி ஆராதனை பகுதியை நாங்கள் தனிப்பட்ட விருதியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit the praise and worship session alone into God's hands. We commit Kirtana into God's hand. We commit the singers, the choristers, the musicians, the PA operators, the LCD, everyone into God's hands. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் துதி ஆராதனை வழிநடத்துகிற மகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரத்த கோட்டைகளால் மறைத்து நீர் வழிபடும்படியாக நாங்கள் ஜெபிப்போம் கர்த்தாவே. Yes Lord, we ask that you take control of this praise and worship, oh Father. Let your name be glorified, oh Father. We commit Kirtana into your hands, oh Father. Let you cover her in the cross and you be revealed through her, Father. Lord, be with her during the praise and worship, Lord. Let your mighty power descend on this place, oh Father. Let your presence be abundantly fled. Let the hearts be healed, oh Father. Let the hearts be comforted, oh Father. Let the hearts be warmed, oh Father. Let them all proclaim that during your mighty worship, oh Father, let your mighty power descend and transcend upon each one. ஆம் கர்த்தாவே, இந்த துதி ஆராதனை பாதி நேரம் கர்த்தாவே உமது பிரசன்ன
இரக்கத்தினால் ஒவ்வொருவரை மூடி மறைக்குமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மகள் கீர்த்தனாவே உமது சிலுவை நிழலில் மறைத்து நீங்க வழிபடுங்க ராஜா. அவரோடு உடன் ஊழியம் செய்யும் ஒவ்வொரு கொரிஸ்டரையும் நீங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ராஜா. நீங்க வழி நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Let us commit the word of God into God's hand. Word of God. God provides the right food for us at the right time. ஏற்ற வேளையில் ஏற்ற ஆகாரத்தை ஏற்ற மன்னாவை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். Let us commit the servant of God into God's hand who is sharing the word. வார்த்தை கொடுக்கும் தேவதாசனை தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் எங்களோடு என்ன பேச சித்தமாய் இருக்கிறாரோ ஏற்றதை ஏற்ற நேரத்தில் தருகிற தேவன் ராஜா. சம்பூர்ணமாய் கேட்கிறவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடம் நாங்கள் கேட்போம். இந்த வார்த்தையை கூட அவர் வெளிப்படும்படியாக வார்த்தையை கொடுக்கும் பாஸ்டரை அவர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Yes Lord, we come to you for the word of God, our Father, for your mighty powerful word of God, our Father. We ask that the word of God come mightily and powerfully amongst our Father, and let the word touch each heart, our Father. Let the word be preserved in each of the hearts, our Father. Let them discern these words and apply them into their lives, oh Father, so they be the light and the salt of this world, oh Father. ஆம் கர்த்தாவே, இந்த வார்த்தை அபரீதமாய் புறப்பட்டு வந்து கர்த்தாவே ஒவ்வொரு இருதயங்களோடும் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய காதுகளையும் இருதயங்களையும் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையானது நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள் போல பன்மடங்காய் பெருகி அவர்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயும் உப்பாயும் இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் புடமுடும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we ask that you refine each one of us through your word and let the word do its purpose. அந்த வார்த்தைக்குரிய கிரியை அது செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை மூலமாய் உமது நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ராஜா. Through the word let your name alone be glorified. In the name of Jesus Christ we ask and pray. Amen. Amen. நாங்கள் இந்த கென்டன் பிரதேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us commit the area of Kenton. There are so many people in the darkness. பலர் இன்னும் இருளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாய் இந்த சபை விளங்கும்படியாக ஒரு மாபெரும் எழுப்புதலை let there be a great revival so we be the light to the people who live in darkness in Kenton area. ஆம் கர்த்தாவே, இந்த கென்டன் பிரதேசத்தை உமது பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிரதேசத்தில் பலரும் இன்னும் இருளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், தொலைந்து போயிருக்கிறார்கள் கர்த்தாவே, உளையான சேற்றில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீங்க உடப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த சபை கர்த்தாவே ஒரு வெளிச்ச வீடாக கர்த்தாவே அவர்களுக்குள்ளா இருந்து கர்த்தாவே சுவிசேஷத்தை இந்த சபை மக்கள் பிரசங்கித்து கர்த்தாவே அவர்களையும் வெளிச்சத்துக்குள் அழைத்து வர நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவனை நாங்கள் ருசித்து பார்த்து தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது போல அவர்களும் அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we commit the people in Kenton area who live in darkness. We ask that you keep this church as the light, oh Father, and bring them into your kingdom. Let them taste and see like we do that the Lord is good. Lord, we ask for all the souls that who are lost, oh Father. We ask that you bring the salvation. ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீங்கள் மனம் இறங்கும்படியாய் இந்த கென்டன் பிரதேசத்துக்கு மாத்திரமில்லை கர்த்தாவே, இந்த லண்டன் தேசத்து சிட்டிக்காய் இந்த இங்கிலாந்து தேசத்துக்காய் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. Lord, not only for Kenton, we come for the city of London, for the whole of England, oh Father. இந்த நாட்டுக்காக இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனமாய் இந்த நாட்டை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Lord, we ask that you make these people holy people, oh Father, holy nation, a chosen generation and a royal priesthood, oh Father. Let them look unto you, Father. Turn away from their sins, oh Father, sins of various nature. Let them turn away from the sins and look unto you and accept you as their personal Savior. Lord, we ask that you give them the salvation, because without you nothing is possible, oh Father. நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே முடியாது கர்த்தாவே. We ask that you have compassion and mercy over the people கர்த்தாவே. இந்த இங்கிலாந்து தேசத்தில் உள்ள மக்கள் மீது இரக்கத்தையும் கிருபையையும் பொழியும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அன்று நினிவே பட்டணத்துக்கு எவ்வாறு தேவன் மனம் இறங்கினாரோ அதே போல இந்த இங்கிலாந்து தேசத்துக்குமாய் மனம் இறங்கும்படியாய் நாங்கள்
ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Lord, as he had compassion over Nineveh those days, we ask that your compassion spread to England, oh Father. Wherever there is the need for you, Father, let the word be spread across the world, oh Father. உலகமெங்கும் உமது நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Let us all come in this service one more time. Am Kadawe இன்னொரு முறையா இந்த ஆராதனையை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். Lord, we ask that you take control and you reign over us, oh Father. Let your mighty anointing power come upon each and everybody, oh Father. Let every heart be renewed, oh Father. இதயங்கள் மறுரூபமாகட்டும் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு வந்தவர்கள் வந்தது நல்லது என்று சொல்லி கர்த்தாவே ஒரு புத்துணர்ச்சியோடு அவர்கள் செல்ல நீங்கள் கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். We ask that they go with a revived energy, oh Father, that they go into their world this week, oh Father. Let them be the difference, oh Father. அவர்கள் ஒரு வித்தியாசமானவர்களாக காணப்படட்டும். இதன் மூலம் கிடைக்கும் சகல துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்தி நிற்கிறோம். All honor, praise and glory be to you alone. In the mighty, marvelous, wonderful name of Jesus Christ, we ask and pray. Amen. Amen. Praise the Lord. எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? Amen. And கர்த்தர் நல்லவர். Our God is good and all the time he is good. So the first song says, lift up your voice and sing, dance for joy. So I want to see us all lifting up our voices, singing and dancing for joy because our God is good. Amen. முதலாவது பாடல் சொல்கிறது உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம் என்று. யாவருமாக இணைந்து இந்த இடத்திலே ஆராதிப்போம். Lift up your voice and sing, dance for joy. Sing, dance for joy in the holy place. Lift up your hands and praise holy name. Praise holy name in the holy place. Lift up your voice and sing, dance for joy. Sing, dance for joy in the holy place. Lift up your hands and praise holy name. Praise holy name in the holy place. Hallelujah, 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 hallelujah. Let us sing the song of praise. உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். Hallelujah, 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 hallelujah. கிழங்கள் இசைப்போம். Lift up your voice and sing, dance for joy. Sing, dance for joy in the holy place. Lift up your hands and praise holy name. Praise holy name in the holy place. Hallelujah, 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 hallelujah. Let us sing the song of praise. Thank you, Father, for you alone are worthy of our praise and honor, Lord Jesus. We lift our voices and hands up to you, Lord Jesus. We glorify your name, Lord Jesus. We give you all praise, honor, and glory, Lord Jesus. You alone are worthy of our praise, Father, Lord Jesus. We give you all praise, Father. We thank you for all that you've given to us, Lord Jesus, and thank you for all that you've done for us, Lord Jesus. We lift your name on high, Lord Jesus. You alone are worthy, Lord Jesus. We love to sing our praises to you, Father, Lord Jesus. You came to save us, Lord Jesus, and we thank you for that, Lord Jesus. For your mercy is never ending, Lord Jesus, and you never leave us nor forsake us, Father. Thank you, Father, Lord Jesus. We give you all praise. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life.
Lord Jesus. You alone came to save us, Lord Jesus, and we give you all praise, honor, and glory, Lord Jesus. No matter what situations we are in, Lord Jesus, we will look to you, Lord Jesus. I will continuously praise you, Lord Jesus. In all our situations, troubles, and problems, Lord Jesus, we will look to you. Lord Jesus. Let's look unto the Lord our God. Let's look unto him, for his mercies are never ending. His grace is never ending. For he never sleeps nor slumbers. He constantly watches us. Thank you, Father, Lord Jesus. So the next song is a song we all know. It's Malihal Viligi Ponalum. So I want us to sing this with energy. Let's all clap our hands, because no matter what we are in, our God is with us. கரங்களை தட்டி இந்த பாடலை நாங்கள் உற்சாகமாக பாடுவோம். Amen. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. So I would like to so this verse says அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. So his grace will never change in our lives, so we need to have faith in him. நம்பிக்கை வச்சிருக்க வேணும், because whatever we are in is for God's glory. It's for the plan of God, for he always has a plan for us. So let's sing this verse again. மறுபடியும் அதை நாங்கள் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து
changing mercies, Lord Jesus. For your never changing grace, Lord Jesus. நீங்க எங்களோட இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. Lord, we give you all praise and honor, Lord Jesus. Lord, we ask you that you refine us, Lord Jesus. Father, put us through the fire, Lord Jesus. Purify us, Lord Jesus. Clean us, Lord Jesus. Thank you, Father, for forgiving us of our sins, Lord Jesus. Lord, we ask that you purify us, Lord Jesus. Be our refiner, Lord Jesus. If you need a sacrifice, Lord Jesus, I lay my life for you, Lord Jesus. I give you my life, Lord Jesus. For you alone are worthy, Lord Jesus. In the darkest of times, you are with us, Lord Jesus. If you want to meet us at the altar, Lord Jesus, we will be there for you, Lord Jesus. For you have been with us, Lord Jesus. We will lay our lives as a sacrifice, Father. Thank you, Father. Lord Jesus. So the next song is a relatively new song, and it's called Refiner. So a refiner is someone who purifies substances. So God is our refiner. Avarangala refiner and avarangala, He cleans us, He purifies us. He takes all the unnecessary things away from us. So let's ask today, from the bottom of our hearts, Lord, I want you to refine me. Lord, I want you to clean me. தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக Lord, put me through your fire, Lord Jesus, and clean me, Lord. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. For Lord, I want my life to be laid down for you, Lord Jesus. I want you to use me. Father, use me as a vessel, Father, Lord Jesus. For your will to work, Lord Jesus, I pray that you use me, Lord Jesus. I lay myself for you, Lord Jesus. எங்களை உங்களுடைய கரத்தில் Thank you, ஒப்புக்கொடுக்கிறோம் Father. ஆண்டவரே. If the altar's where you meet us, take me there, take me there. What you need is just an offering. It's right here, my life is here, and I'll be a living sacrifice for you. You're a fire, the refiner. I wanna be consumed. Lord, your glory is consuming. Let it fall, we want it all. Lord, your fire is consuming. Fill this place, set it ablaze, and I'll be a living sacrifice for you. You're a fire, the refiner. I wanna be consumed. I wanna be tried by fire, purified. You take whatever you desire. Lord is my life. Oh, I wanna
lives unto God. Let him take control. Give our lives unto him. Lord, I wanna be tried by fire, purified. You take whatever you desire. Lord is my life. Oh, I wanna be tried by fire, purified. You take whatever you desire. Lord is my life. Thank you, Father, Lord Jesus. We give you all praise. We lay our lives down to you, Lord Jesus. We give you all control, Lord Jesus. For you alone are worthy, Lord Jesus. We give you all praise. Thank you, Father. Thank you, Father, Lord Jesus. We give you all praise. Our prayers are really important. Our prayers are heard by God. You might not hear the answers, but God has timing. God has timing. But we need to stay consistent in our prayers. Just because God answered them, we can't stop praying. Or maybe God didn't answer them, that doesn't mean you lose faith. Our prayers are our connections and our conversations with God. Our prayers are more significant than what you think. Our prayers hold so much meaning. They have so much value. Some of us think that if God doesn't hear me, there's no point in praying. We think if God doesn't hear me now, what's the point in praying? But God surely hears you. You need to have faith in his timing. But at the same time, just because he answered your prayers, it doesn't mean you stop praying. Continue praying. Give him the glory, give him thanks, give him praise. அவர் தந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தந்ததுக்காக pray பண்ணாம இருக்க வேண்டாம். We need to keep praying. We need to keep having faith. For our prayers are powerful. Prayers can make or break things. Our prayers are strong. We need to understand the power prayer has, the power we have in our prayers. For God hears us. Not only does he see us, but he hears us. In the Bible, in Luke, so I'm not going to read the whole of it, but in Luke chapter 18 is the parable of the persistent widow. So there's this judge. I'll explain the context. There's this judge. He doesn't fear God and he doesn't care about people. அவர் கத்திருக்கும் பயப்படல, ஆக்களை பற்றியும் யோசிக்கல. He doesn't care about anyone. But when a widow came up to him and asked, "Give me justice for my enemies," he originally said no. முதல்ல அவர் இல்லை என்று சொன்னார். But then, because she kept asking, she kept persuading him, she kept asking him, he gave in and he said, "Okay." So in Luke 18, verses 6 to 8, it says, "Then the Lord said, 'Learn a lesson from this unjust judge. Even he rendered a just decision in the end. So don't you think God will surely give justice to his chosen people who cry out to him day and night? Will he keep putting them off? I tell you, he will grant justice to them quickly. But when the Son of Man returns, how many will he find on the earth who have faith?'" லூக்கா 18 6 வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். How many of us believe that our God is a good God? How many of us believe that our God can do anything? He can accomplish everything. For nothing is impossible with my God. For my God can do everything. Amen. செய்ய முடியாததை செய்து முடிக்கிற தேவன் எங்களது தேவன். There's nothing he cannot do. So even in our situations, we need to keep on praising him, keep on praying, keep on giving him the glory. கொண்டே இருக்கிற வேளையில் தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு திருப்பி pray பண்ணுங்க. Pray and ask him. ஜெபிங்க. Father, I want this in my life. But not only that, you have to keep giving him the glory. You have to praise him. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Gracious Heavenly Father, we come into your presence of God, Lord Jesus. Thank you for your presence, Lord. We commit the rest of this time into your mighty hands, Lord. மீதியான நேரத்தை உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். We commit the entire service into your mighty hands. Father God, you speak to us through your word of God, Lord Jesus. உம்முடைய வார்த்தையின் மூலமாக தொடர்ந்தும் நீர் எங்களோடு நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In the mighty name of Jesus we pray. Amen. Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். Praise be to God. Amen. Hallelujah. பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போவதற்கு முன்பதாக தயவு செய்து நீங்கள் இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, do stay back for a minute before you go to Sunday school. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்திலே 5 ஞாயிற்றுக்கிழமை, இது 5வது ஞாயிற்றுக்கிழமை, 31வது தேதியிலே நாங்கள் இருக்கின்றோம். We stand this month, as you know, has 5 Sundays. We stand on the 31st, the very last Sunday of this month. ஆகவே இந்த மாதம் முழுவதிலுமாக தேவன் எவ்வளவு நல்லவராக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறார் என்பதை நான் உறுதியாய் விசுவாசிக்கின்றேன். I firmly believe that God has been a good God in all of our lives. ஆகவே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் தர விரும்புகின்றேன். நேற்றைய தினத்திலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நான் அதை அறிவித்திருந்தேன். ஆகவே நீங்கள் சாட்சி சொல்வதற்கு முந்திக் கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். And I had informed you over WhatsApp yesterday, so I hope that you will fight each other in terms of prioritizing your testimonies. சாட்சி சொல்லுவது கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி, A testimony is to bring glory to the God's name alone. ஆகவே இந்த நாளிலும் யாராவது நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது எங்களுடைய உதவிக்காரர்கள் உங்களுக்கு So as you stand, our helpers will bring the microphone to you where you are. Thank you, Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சாட்சி என்று சொல்ல போகிறது, இன்றைக்கு நான் இருப்பதே ஒரு சாட்சி தான். நான் 75% மரணிக்க வேண்டியவன், 25% தான் நான் பிழைத்திருக்கக்கூடியவன். ஆனாலும் என் கர்த்தர் என்னை இன்னும் ஜீவனுள்ள இந்த உயிரை தந்து என்னை போஷித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் 2023 இன்று வரைக்கும் என் வாழ்க்கையில் மிக மிக நல்ல விதத்தில் அவர் என் பயணத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். என் மகளோட வாழ்க்கையிலையும் சரி, என் வாழ்க்கையிலையும் சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா விதத்திலும் கர்த்தர் துணையாக இருந்தவர். ஆனால் இன்றைக்கி நான் சாட்சி சொன்ன இந்த நேரம் எனக்கு காணாது, அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு செஞ்சிருக்கிறார். கடைசி போன கிழமையில் கூட எங்களுக்கு எல்லாம் சொன்னவங்க, வெளியில் உள்ள ஆக்கள் சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி வீடு கிடைக்கும், உங்களுக்கு என்ன இருக்குது, அது இதுண்டு. நான் ஒன்றுமே கணக்கெடுக்கல. ஆனால் இந்த தேவனை நான் நம்பினேன். ஆனால் அவர் எனக்கு செஞ்சு முடித்தார். எங்களுக்கு அக்செப்ட் பண்ணி 2 bedroom ஹவுஸ் வந்திருக்கிறது. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
are going to enter a new year as they go into universities and schools. ஆகவே பெற்றோர்களாகிய நாங்களும் மற்றும் சபை பெற்றோர்களாகிய நாங்களும் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. We as parents and a church family, it is our duty to pray for them. எங்களுடைய ஜெபம் எல்லாம் இந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும். And all our prayer and desire is for they should rise and shine for God. நல்ல பதவிகளிலே இவர்கள் காணப்படணும். And they should be in the highest positions. கர்த்தருக்காக வைராக்கியமாய் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும். And they should shine their light for God. ஆகவே நாங்கள் எல்லா பிள்ளைகளையும் முன்பதாக அழைக்கின்றேன். So I'd like to call upon all the children here to the front. நீங்கள் எல்லாருமாய் வந்து நீங்கள் இதிலே முன்னாலே நீங்கள் நிற்கின்ற பொழுது நாங்கள் கரங்களை நீட்டி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க பிரியப்படுகின்றோம். And as you line up in the front here, we'd all like to raise our hands towards you and pray for சிறு you. பிள்ளைகள் எல்லாரும் பெரியோர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாருமாக. This is including the youths as well, please. Is there any children here? No one is not coming then. Please come forward quickly. So come quickly, the time is going fast. So please, yes, you all are children, isn't it? So why you are scared to come in the front? Right, please come, every children, yes, come, yes, praise be to God. Right, all the children, yes, praise be to God, yes. Right, okay. Right, okay. So these are our future generation. இவர்களா நம்முடைய எதிர்கால பிள்ளைகள். ஆமென். ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இவர்களை ஞானத்தினாலும் கிருபையினாலும் அறிவினாலும் நிரப்பி கர்த்தர் ஆண்டவர் இவர்களை நடத்தணும். Sorry. That's okay. These are our future generations that you see in front of you. May God's blessing and his grace be upon them, that he leads them in the right path. இயேசுவானவரே தேவ ஞானத்திலும் தேவ கிருபையிலும் தேவ தயவிலும் வளர்ந்து பெருகினார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். Even Jesus himself grew in wisdom and knowledge and in stature, we read. அப்ப நாங்கள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். So each of us need to pray for all of these children here. எல்லாரும் நம்முடைய கரங்களை நீட்டி இந்த பிள்ளைகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். எல்லாரும் ஹalleluya ஸ்தோத்திரம். சத்தமாய் நாங்கள் ஜெபிக்கலாம் சபை குடும்பமாய். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வருகிற இந்த வாரத்தில் இவர்கள் புதிய வகுப்புகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள். தேவ ஞானம் விளங்கட்டும், தேவ வல்லமை விளங்கட்டும், தேவ ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளின் மேல் தங்கட்டும், வரங்கள் கிரியை செய்யட்டும், தாளந்துகள் கிரியை செய்யட்டும். இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தானியேலை போலாண்டவரே, யோசேப்பை போலாண்டவரே, அப்பா ஆபிரகாம் ஆண்டவரே, ஈசாக்கு யாக்கோபை போலாண்டவரே, ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் நாங்கள் சபையாய் ஒரு குடும்பமாய் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. புதிய ஆண்டிலும் கூட கர்த்தருடைய வழிநடத்தல் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கல்வியின் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உம்முடைய வல்லமை கிருபை தயவு இந்த பிள்ளைகளுக்குள்ளாய் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all children. Thank you so much. You can now go to your classes. So வருகிற வாரம் தயவு செய்து பெற்றோர்கள் கவனியுங்கள். வருகிற வாரம் எங்களுடைய சிறுவர் ஆலயம் நடைபெற மாட்டாது. மாறாக எல்லாருமாய் இந்த இடத்திலே அவர்கள் இருப்பார்கள். Please make a note, parents. There will be no Sunday class next week, or everyone will be in the congregation seated here. அது மாத்திரமல்ல, ஆங்கில ஆராதனையும் நடைபெற மாட்டாது. ஒரே ஒரு ஆராதனையாக, தமிழ் ஆங்கில ஆராதனையாக காலையிலே 10:30 மணிக்கு நடைபெறும். அந்த ஆராதனையிலே பாஸ்டர் ராபர்ட் சொலமன் அவர்கள் வார்த்தையின் மூலமாக ஆராதனை மூலமாக நமக்கு ஊழியம் செய்வார்கள். And also we won't have an English service next week. We will only have the 10:30 Tamil and English service, and Pastor Solomon Robert will be ministering through the word and worship with us. ஆமென். ஹalleluya. ஆகவே நீங்கள் இதை மறந்து போய்விட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். So please make a note and do not forget about this one service only. கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரு தலைப்பின் கீழாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகின்றோம். In the last few weeks we've been meditating under a certain topic. ஏன் நாங்கள் சபையிலே நாட்டப்பட வேண்டும் என்ற தலைப்பிலேயே நான் உங்கள் மத்தியிலே
வேத ஆதாரங்கள் ஊடாக உங்களுக்கு வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். I've been sharing words and verses from the Bible about why we should be planted in a church. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். I've been sharing the word that the children should be planted in the church of God so that they may prosper and be fruitful. அது மாத்திரமல்ல, அங்கே விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், அன்பில் நிலைத்திருங்கள், உபதேசத்தில் நிலைத்திருங்கள், மற்றும் அபிஷேகத்தில் நிலைத்திருங்கள், மற்றும் உங்கள் கனிகளை பிறப்பிக்க நிலைத்திருங்கள் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தேன். And I also shared points about being standing firm in your faith, your anointing, your wisdom and the teachings. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பார்த்தோம். Just as Apostle Paul had said, you all should have been taught by the word. போதிக்கிறதை நாங்கள் அதை விசுவாசத்திலே வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். We taught what you have been taught you should be able to apply in your life. அப்ப விசுவாசத்திலே நாங்கள் உறுதிப்படுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? படிப்படியாக நாங்கள் வேர் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் நாட்டப்படுவோம் என்று பார்த்தோம். So the more firm we are in our faith, the more rooted we are in a church. அது மாத்திரமல்ல, நாங்கள் வேர் கொள்ளுகிற பொழுது அவரின் மேலே நாங்கள் கட்டப்பட்டு நாங்கள் என்ன செய்வோம்? அவரோடு இணைந்து இசைந்து இருக்கிறவர்களாக இருப்போம் என்று நாங்கள் பார்த்தோம். And the more and more deeper roots you have, the more you are joined with Christ. அவரோடு கட்டப்படுகிறது என்பது அவருடைய வார்த்தையிலே கட்டப்படுகிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். And when we talk about being built on Christ, it is being built on his word. அது மாத்திரமல்ல, நாம் அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். And we talked about being able to walk in his ways இப்ப and in அவரின் him. மேலே நாங்கள் கட்டப்படுகின்ற பொழுது அவருக்குள்ளாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். When we are built on him, then we should be upon him. அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். We talked about being firm in our calling. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். And every single person, like we've explained, should be planted in a church like this. கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் அப்படியாக தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள், அப்படியாக கனி கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்ட கிரீடங்களை பெறுவார்கள் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் வார்த்தையை கொடுத்தேன். And previously we talked about the crowns that you receive for being planted in a church like this. அவர்கள் வாடாத கிரீடத்தை பெறுவார்கள். They will receive the eternal crown. அவர்கள் நித்திய கிரீடத்தை பெறுவார்கள். The eternal crown of life. அவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெறுவார்கள். The crown of joy. அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். The crown of life. எவர்கள் இப்படிப்பட்ட கிரீடங்களை பெறுவார்களாம்? Who will receive? தேவனுடைய அழைப்பிலே அழைக்கப்பட்டு அதிலே உறுதியாய் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட கிரீடங்களை பெறுவார்கள் என்பதை குறித்து நான் கடந்த முறை உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். Those who are able to stand steadfast in their calling. இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதை குறித்து இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே வேத ஆதாரங்களோடு ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். And today I'd like to share amongst you what kind of a life these kind of people will live. இன்றைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதை குறித்து இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். And these chosen people, we're going to see what kind of a practical life are they going to live என்னோடு and கூட lead. வெளிப்படுத்தினல் விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகின்றேன். Revelations chapter 21 verse 7. தயவு செய்து வேதாகமம் உள்ளவர்கள் உங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தினல் விசேஷம் புதிய ஏற்பாட்டு கடைசி புத்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். Please turn your Bibles to Revelation 7:21. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். In English, those who are victorious will inherit all this, and I will be their God and they will be my children. இந்த கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவரும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். The title of my sermon this morning, church, is the children of God will be completely victorious. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்.
This is for children of God, this blessing. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். Children of God will be victorious. இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகத்திலும் சரி கர்த்தருக்குள்ளாக மரிக்கிறவர்களுக்கும் சரி அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். People in this world who pass away living in Christ, they will inherit victory. ஆனா உலகத்திலானுக்கு அப்படி அல்ல. But it is not for the same for the worldly உலகத்தில் person. வாழ்கிறவர்களுக்கு அப்படி அல்ல. The worldly person does not get the same blessing. இன்றைக்கு அவர்கள் பூமியிலே வாழுகிற பொழுது ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். They might have a victorious life in this earth. ஆனால் மரணத்தின் பின்பு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். But they do not understand there is life after death. ஆனால் நானும் நீங்களும் அதை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறபடியினாலே தான் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். But because you and I understand that blessing, we are here. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றார்கள். So children of God, you will be completely victorious. இந்த பூமியிலே வாழ்கிற பொழுதும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை ஒன்றை வாழ்கின்றோம். And even in this earth we live a victorious life. நித்தியத்திலும் நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். And also in eternal life we will have a victory. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். What a great blessing our God has given இந்த us. ஆசீர்வாதங்களை இன்றைக்கு அநேகர் அறியாது இருக்கின்றார்கள். Many people do not understand the blessing. அன்பான தேவ பிள்ளையே, My dear child of இன்றைக்கு God, நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழும்படியாக என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கின்றார். God has chosen and called you and I to live a completely victorious life. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக தான் கர்த்தர் எங்களை வேறு பிரித்திருக்கின்றார். That is the kind of life He has separated you to live. இன்றைக்கு உலகத்தாருக்கு இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். Worldly people may have many worldly ஐஸ்வரியங்கள் blessings. இருக்கலாம். They might have the riches. கல்வி ஞானம் இருக்கலாம். They might have the education. பல வீடுகள் இருக்கலாம். Many houses. பல தொழிற்சாலைகள் இருக்கலாம். Many businesses. ஆனால் இந்த பூமியிலே தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம். But their blessing remains on this earth only. அந்த ஆசீர்வாதம் கொஞ்ச காலம் தான். It is only a temporary ஆனால் blessing. நமக்கு நித்தியமாக இரண்டு ஆசீர்வாதங்கள். அது எப்படியாம் பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையிலும் சரி மற்றும் பரலோகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலும் சரி அவர்கள் தேவனிலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். But you and I in Christ, we have two portions of blessings, one on this earth but also in eternity, life after death. இன்றைக்கு நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம். You and I, we live a victorious life. ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படியாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். How is the one who is victorious? He will inherit it all. இந்த பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். He will inherit the blessings of heaven. பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். Inherit the blessings on this earth. அதைத்தான் இந்த இடத்திலே தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். And that is what the Holy Spirit அவன் reveals. எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். He will inherit all of சில this. நேரங்களிலே நாங்கள் கேட்கிற சில காரியங்கள் நமக்கு தாமதமாய் இருக்கிறது. Some of the things that you might ask might be delayed. அதுக்கென்று நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அல்ல என்று நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. But just because of that reason doesn't mean you haven't inherited நீங்கள் victory. கேட்கிற நேரத்தில் அது உங்களுக்கு சரியான நேரமாய் இருக்காது என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கின்றார். God knows the timing of your life. ஆகவே அவருடைய வேளையிலே அவருடைய நேரத்திலே அவர் சரியானதை அவர் நமக்கு கொடுப்பார். So in the right time of His, He will give you the things that you அவரை desire. நாங்கள் என்ன அறிந்து வைத்திருக்க வேண்டும்? So what should we know from that? நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் காரணம் என் அப்பா என்னை அறிந்திருக்கின்றார். I am completely victorious because my Father in heaven knows who I உலகத்தின் am. தகப்பனார் சில வேளை எங்களை அறியாமல் இருக்கலாம். The worldly father might not know your ஆனால் நம்முடைய desires. ஆவிக்குரிய தகப்பனார் என்னையும் உங்களையும் நன்றாய் அறிந்து But our வைத்திருக்கிறார். spiritual Father knows our desires and our heart. அவருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு நன்றாய் தெரியும். He knows very well what to give you. காரணம் என்ன? Why? அவருக்குள்ளாக நானும் நீங்களும் ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. So that we can live a victorious life in Him. அப்ப அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். Therefore He will inherit all of this. சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் அவன் தேவனாய் இருப்பேன். I will be their God. யாருடைய தேவனாய் அவர் இருப்பாராம்? Who is He? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தேவனாய் இருப்பார். He is a father and God to those who live a victorious life. அவர் சொல்லிவிட்டு அவன் என் குமாரனாய் இருப்பான். And they will be my என் children. குமாரத்தியாய் இருப்பார். My daughter. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of இந்த God. காலை வேளையிலும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். This morning, what a blessing our God has given us. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக To live a victorious இந்த life. பூமியிலே இருக்கிற காலத்திலே நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். The time that you live on this earth, you should live a victorious பரலோகத்திலும் life. நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை உண்டு. And likewise in heaven. அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்.
And that is the way you should look forward to when you live your life on this இன்றைக்கு earth. அளவில்லாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். Countless blessings our God has given us. இன்றைக்கு பவுலானவர் பாருங்கள் தன்னுடைய நிருபத்திலே அங்கே 8வது அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே 37வது வசனத்திலே இப்படியாக சொல்கின்றார். Romans chapter 8 verse 37, Paul says, வாசியுங்கள். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். Hallelujah. Praise God. No, in all these things we are more than conquerors through him who loved us. For I am convinced that neither death nor life, neither angels nor demons, neither the present nor the future, nor any powers, neither height or depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God that is in Christ Jesus our அருமையான Lord. தேவ பிள்ளையை பாருங்கள், இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்னத்தை வலியுறுத்துகின்றார்? What is Paul trying to stress here? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் அன்பிலே எப்பொழுதும் இருப்பார்கள். We who are more than conquerors in God, we will முற்றிலும் ஜெயம் live. கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பிலே உறுதியாய் இருப்பார்கள். We will be steadfast in his love. 36வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who can separate us from the love of God? யார் இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியும்? Who is the person who is able to separate us from the love of இன்றைக்கு God? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஒரு கிறிஸ்துவின் அன்பிலே எப்பொழுதும் உறுதியாய் காணப்படுவார்கள். One who is victorious and who is a conqueror, you should be steadfast in his love. இன்றைக்கு உபத்திரவம் வரலாம், There might be trouble. நமக்கு வியாகுலம் வரலாம், You might have நம்முடைய worries. வாழ்க்கையிலே துன்பங்கள் வரலாம், You might have distresses. பசி வரலாம், You might have hunger, நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ, nakedness or danger or sword. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து கொண்டு செல்லலாம். You might live a life like this. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? But who is enough to separate அப்ப from the love of முற்றிலும் God? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அந்த அன்பிலே உறுதியாய் இருக்க வேண்டும். We need to be steadfast in his love. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க We வேண்டும். need to be firm in the faith. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of நம்முடைய God, வாழ்க்கையில் என்னதான் நேர்ந்தாலும் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் கர்த்தருக்காக ஓட வேண்டும். whatever happens, we should continue to run in the love that we have for God. ஏனென்றால் தேவன் எங்களுக்கு முற்றிலுமாக ஜெயம் தருகிற தேவனாக இருக்கின்றார். Why? Because he is a God who gives us complete victory. இந்த பூமியில என்னதான் நமக்கு நடக்கலாம், Whatever may happen to you in this earth, ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தில் தெய்வீக அன்பில் நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து கட்டப்படுகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக என்ன செய்வோம்? ஜெயமுள்ள ஒரு முற்றிலுமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எங்களை நடத்துவார். when we are built firmly in his love and his faith, then we will live a victorious life. நாங்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும். We need to count that. மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே பவுல் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் என்னவாம்? தேவனுடைய அன்பை விட்டு ஒரு நாளும் யாரும் என்னை பிரிக்க முடியாது. Whether life or death, whatever it may be, no one can separate us from the love of God. இன்னைக்கு அப்படி ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களா? Do you live with that kind of faith? என்னதான் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நான் என்ன செய்வேன்? தேவனுடைய அன்பை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். Whatever may happen, I will live in Christ and I will not separate from his ஏனென்றால் என் love. தேவன் என்னுடைய அப்பா முற்றிலும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியா என்னை வேறு பிரித்திருக்கின்றார். Why? Because my God has made me not separate from him. ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கின்றார். He has called me to live a life of blessing. ஆகவே அவருடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. So no one can separate me from the love of God. அப்படியாக நாங்கள் உறுதியாய் நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So we need to be able to stand firm and reflect உறுதியாய் his நாங்கள் love. சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be able to say that firmly. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of நீங்கள் God, மறுபடியும் வெளிப்படுத்தினல் விசேஷத்துக்கு வாங்கள். let's turn back to the book of Revelation. 21வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே புதிய வானத்தையும் புதிய பூமியையும் குறித்து அங்கே யோவான் தரிசனத்தின் மூலமாக கூறுகின்றார். We see in this chapter about a new heaven and a new earth.
ஆகவே இந்த நாளிலும் புதிய வானம், புதிய பூமி, புதிய தேவனுடைய நாங்கள் பரலோகத்துக்குள்ளாய் பிரவேசிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். And we are about to meditate what kind of blessing, a new heaven and an earth that Jesus has for us in heaven. பாருங்கள் 6வது வசனத்திலே பாருங்கள் 21:6 அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். Verse 6, he said to me, it is done. I am the Alpha and the Omega, the beginning and the end. To the thirsty I will give water without cost from the spring. யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறீர்களோ Whoever is thirsty, அவர்களுக்கு தேவன் ஜீவ ஊற்றை கொடுப்பார். I will give you free water. இன்றைக்கு அந்த தாகம் நமக்குள்ளாக வர வேண்டும். We need to have that thirst. இன்றைக்கு அந்த ஜீவ ஊற்று நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஜீவனுடைய தேவனுடைய கரத்தில் இருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நாங்கள் தாகமாய் இருக்க வேண்டும். If you want to receive the spring of life, you need to have thirst. அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும். He is the Alpha and the Omega. நீங்கள் வெளிப்படுத்தின 1:8 நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அதைத்தான் அங்கே சொல்லுகின்றார்கள். And he says the same things in Revelations 1:8. ஆரம்பத்திலும் சொல்லுகிறார், முடிவிலும் சொல்லுகிறார். In the beginning and the end. ஆதியும் அந்தமுமாய் நான் இருக்கின்றேன். I am the beginning and the பாருங்கள், end. முதலாவது வெளிப்படுத்தின 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். I am the Alpha and the Omega, says the Lord God, who is and who was and who is to come. யார் இன்றைக்கு திருவுலகம் பற்றுகிறார்? Who is he talking about, this Trinity? இருக்கிறவரும், The one who is, இப்ப இருக்கிறார், he is here, இருந்தவரும், he was, முதல் இருந்திருக்கிறார், he was already present, வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். and the one who is to come, the Almighty. அப்ப அவர் வரப்போகின்றார். So he is அவர் going to நிச்சயம் come. வருவார். Definitely he will அவர் come. ஜெயம் கொள்கிறவர்கள் தான் யாரும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். So those who inherit the victory, they will be taken into the glory of இந்த God. பூமியிலே நாங்கள் கிறிஸ்துவுக்காய் வாழுகிற பொழுது, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? அவருக்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்போம். So in this earth, when we live a victorious life, we will be able to enter into his glory. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவன், Who is, who was, and who is to come. ஆகவே நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். So we need to prepare நாங்கள் ourselves. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். We need to live a victorious life. நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் கட்டப்பட வேண்டும். We need to be built upon God. தேவனுடைய ஆலயத்திலே கனி கொடுக்க வேண்டும். We need to be able to bear fruit in the நம்முடைய church of அஸ்திவாரம் God. இன்னும் உறுதியாய் ஊன்றி கட்டப்பட வேண்டும். Our foundation needs to be even stronger. எந்த புயல் வந்தாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கன்மலையின் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நாங்கள் கட்டப்பட்டு கொண்டு இசைவாய் கட்டப்பட்டு கொண்டு வர வேண்டும். Whatever storm may come our way, we need to lay our foundation upon the rock of அப்பொழுதுதான் நாங்கள் God. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். Then we will live a victorious life. எந்த புயல் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to worry whatever storms may come your way. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். God is with us. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of God, இந்த காலை வேளையிலும் This இன்றைக்கு morning, கர்த்தர், நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு இருக்கலாம். you might have a doubt or a question in your heart. பலவிதமான கேள்விகளோடு உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் You may காணப்படலாம். have several questions in your heart. பலவிதமான வியாதிகளோடு நீங்கள் You காணப்படலாம். may have sicknesses. அல்லது போனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோதனையோடு காணப்படலாம். You might have so many troubles that you are walking through. ஆனால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள். Do not forget that God has called you to live a victorious உபத்திரவங்கள் வரும் life. தான். Yes, there may be trouble. என்னதான் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தான். Yes, there may be problems. ஆனாலும் விசுவாசத்தில் தேவனுடைய அன்பிலே நீங்கள் உறுதியாயிருங்கள். But stand firm in the faith in His love. கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நாட்டப்படுங்கள். Be planted in Him. கர்த்தருக்குள்ளாக கனி கொடுங்கள். Be able to bear fruit அவரின் for மேலே Him. நீங்கள் கட்டப்பட்டு வாருங்கள். Be built upon உங்களுடைய Him. அஸ்திவாரத்தை உறுதியாய் போடுங்கள். Make your foundation even stronger. தொடர்ந்து நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். And God is able to change situations so that you can எப்பொழுதும் ஒரே live சூழ்நிலையாய் a life இருக்காது. of victory. It will not always சூழ்நிலைகளை remain the மாற்றுகிற same. தேவன் நம் மத்தியிலே இருக்கின்றார். He is a God who changes அவரை நாங்கள் situations. விசுவாசிப்போம். Trust in Him. அவரை தொடர்ந்து நாங்கள் நம்புவோம். Continue to believe in அப்பொழுது Him. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவர் கிருபை செய்வார். And He will give us the grace to live a life of victory. இன்றைக்கு பாருங்கள், ஜீவ ஊற்று, அவர் சொல்கிறார், ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று. Water from the spring of life He gives you freely. இதை பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலேயும் தாவீது இதை மேற்கோள் காட்டுகின்றார். And David shows us a prequel to this. என்னோடு கூட சங்கீத புத்தகம் 36வது சங்கீதத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம்.
Psalms 36, let's turn our Bibles to. 36வது சங்கீதத்திலே பாருங்கள், தாவீது இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ஊற்று பற்றி முன்கூட்டியே அவர் தெரிவிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. And we see in verse 9 David already talking about this fountain of life. 7 இருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். We'll read from verse 7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. How priceless is your unfailing love, O God. தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. How priceless is his love. அதனால் மனிதபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள். People take refuge in the shadow of your wings. அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய கிருபையை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். We need to think about his favor and his grace. முடியாதது என்பதை முடியும் போல அவர் அனுமதித்து கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். He is a God who makes the impossible இல்லாததை possible. இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற தேவன் நம்முடைய ஆண்டவர். What is not present, he is able to make present. ஒன்றுமே இது நடக்காது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சிச்சுவேஷனை மாற்றி எல்லா சூழ்நிலையிலே மாற்றி அமைக்க கூடியவர். You might be in a situation where you think I'm completely hopeless, but he is 10 able to வருடங்களாய் change. நீங்கள் காத்திருந்த ஒரு காரியம் 11வது வருடத்திலே நடக்கும். 10 years you may have waited for one thing, but in the 11th year it will ஆகவேதான் happen. அவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். So we need to taste and see the love and grace of God. இன்றைக்கு ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கிருபையை நன்றாய் ருசித்து பார்த்திருப்பான், தேவ கிருபையை. So a person of victory that lives on this earth, you need to taste the love and grace of God. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அதனால் மனிதபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள். Therefore people take refuge in the shadow of your wings. எதனால் மனிதபுத்திரர்கள் அவருடைய செட்டையின் கீழே வருவார்களாம்? Why do people come under his wings? அவருடைய கிருபை. Because of his grace. எங்களுக்கு உதவி இல்லாத நேரம் உதவி செய்த அவருடைய கிருபை. When we were helpless, his favor. வியாதியோடு இருந்த பொழுது வியாதியை சுயமாக்கின அவருடைய கிருபை. The favor and the healing that came upon us when we were என்னாலே sick. முடியாது என்று நாங்கள் படுத்திருந்த பொழுது எங்களை உயிர்ப்பித்து மறுபடியும் உற்சாகப்படுத்தி எழுப்பினது அவருடைய கிருபை. The joy and his grace and his healing that came upon us. இன்றைக்கு இவைகளை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோமா? Do we think about these things? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear child of God, மறந்து போய் விடாதீர்கள். do not forget. கர்த்தர் இன்னையும் உங்களையும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கின்றார். God has kept you on this earth to live a life of victory. ஆகவே அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார். That is the kind of life he wants us to live. அப்ப அவருடைய கிருபையை நாங்கள் எண்ணி பார்க்க So வேண்டும். we need to think of his grace. மனிதபுத்திரர் இன்றைக்கு அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள். So people come and take refuge in his wings. ஏன் மனிதபுத்திரர்கள் அவருடைய செட்டையின் கீழே வருகிறார்கள்? Why under his wings? அவருடைய செட்டையின் கீழே தான் எல்லாமே இருக்கிறது. Because that is where everything lies. அடைக்கலம் இருக்கிறது. There is refuge for பாதுகாப்பு us. இருக்கிறது. We have protection. அவர் எப்பொழுதும் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். He will make our shortcomings whole. ஆகவேதான் அவருடைய செட்டையின் கீழாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். Therefore we lie under his wings. ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு மனுஷனும் மனுஷி எப்பொழுதும் அவருடைய செட்டையின் கீழாக இருப்பார்கள். So that is where we should be as people of victory. கோழி எப்படியாய் தன் குஞ்சுகளை செட்டையின் கீழாக பாதுகாக்கிறது? ஏன் பாதுகாக்கிறது? How a hen or a mother protects the chicks. பறவைகளிடமிருந்து அதை பாதுகாக்கின்றது. And it protects from the danger of other animals. அதே போலதான் நம்முடைய அப்பா. The same way our Father. அவர் தம்முடைய செட்டையின் கீழாக அவருடைய நிழலிலே நாங்கள் வந்தடைகின்றோம். And we will rest in the shadow of his wings. உமது ஆலயத்தில் உள்ள 8வது வசனம் பாருங்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். And they will feast on the abundance of your house. அவருடைய ஆலயத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சம்பூரணமாய் திருப்தி அடைய வேண்டும். So what should we do? We should feast on the abundance of his house. சரீர பிரகாரமாக திருப்தி அடைய வேண்டும். Yes, in our bodily. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் திருப்தி அடைய வேண்டும். Also in our spiritual life. அதுக்கு தான் அவருடைய ஆலயத்திலே வந்தடைவார்கள். That is why we come to his house. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தான் செழித்திருப்பார்கள். We are only rich when we are planted in the house of God. கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கிறவர்களால் கட்டப்பட்டவர்கள் தான் செழித்திருப்பார்கள். Only those who are built upon God we will find the riches. சாட்சிகளை கேட்கின்றோம். We hear the testimonies. எத்தனை சாட்சிகளை கேட்கின்றோம்? How many testimonies? காரணம் அவருக்குள்ளாக இருக்கின்ற பொழுது. The reason why, because we are planted in him. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, பதறாதே.
Do not worry. விசுவாசி ஒரு நாளும் பதற மாட்டான். A faithful one will never fear. விசுவாசத்திலே அவன் உறுதியாய் இருப்பான். They will stand in the faith. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை தொடர்ந்து கர்த்தரின் மேலே பதிய வைப்போம். So let us keep our faith and our belief upon நம்முடைய God. நம்பிக்கையை நாங்கள் கர்த்தரின் மேலே பதிய வைப்போம். Keep your hope in God. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் ஒருபொழுதும் மறந்து போய் விடக்கூடாது. Continue to remember He has called you to live a victorious life. உபத்திரவம், கஷ்டம், மோசங்கள் எல்லாம் வரலாம். Problems and troubles may come upon our lives. ஆனால் என்னை அழைத்த தேவன் நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக என்னை But the அழைத்திருக்கிறார். one who has called me, He's called me to victory. ஆகவே நான் உறுதியாய் இருப்பேன். Therefore I will stand அவரிலே நான் steadfast. உறுதியாய் இருப்பேன். I will stand in Him. சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், ஜீவ ஊற்று உம்மிடத்தில். And He says, you have the fountain of life. நமக்கு எல்லாருக்கும் ஜீவ ஊற்று அவர் ஒருவர்தான். He alone is our fountain of life. அவரிடத்தில் இருந்தா நமக்கு ஜீவ ஊற்று வரும். That is where our life comes from. ஜீவ ஊற்று என்று சொல்லுகிற பொழுது எல்லா உதவிகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் இருந்தால் வருகிறது. When we say the fountain of life, our everything, our every blessing comes from Him. ஆகவே அவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவருடைய ஜீவ ஊற்றை நமக்கு கொடுக்கின்றார். To live a victorious life, He gives us the fountain of life. ஆகவே நாங்கள் அவருக்குள்ளாக நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். And therefore we should remain in Him. இன்னும் ஒரு இடத்திலே ஜீவ ஊற்றை குறித்து கூறுகின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். There is another place where we talk about the fountain of life. இந்த சந்தர்ப்பத்திலே சமாரிய ஸ்திரீ, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கேயும் அவர் ஜீவ ஊற்றை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே கூறுகின்றார். Jesus Himself, as all of you know the story, where He talks with a Samaritan woman about the river of life. 13-14 வாசியுங்கள். 4வது அதிகாரம் யோவான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீற்றூறாய் இருக்கும். ஹல்லேலூயா. Jesus answered, everyone who drinks this water will be thirsty again, but whoever drinks the water I will give them will never thirst. யார் கொடுக்கின்ற தண்ணீர்? Who gives this water? ஆண்டவராய் இயேசு கொடுக்கின்ற தண்ணீர். Jesus Himself. அவனுக்குள்ளாக கொடுக்கின்ற பொழுது அவன் நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருப்பார். When He gives this water to us, we will அவர் ஒருவர்தான் நித்திய தேவன். We will have eternal life. அவர் ஒருவர்தான் ஜீவ ஊற்றை கொடுக்க முடியும். Because He gives us the fountain of life. நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த ஜீவ ஊற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to be able to receive from the fountain of life if you want to அவருக்குள்ளாக live. நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். We should remain in Him. அவருக்குள்ளாய் நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். We should be able to bear fruit for Him. அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். Therefore God has called us. இந்த காலை வேளையிலும் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, This morning, my children of God, நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். we need to think. மறுபடியுமாக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தினல் விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நாங்கள் மீதியாய் வருகிற வாரங்களில் அடுத்தடுத்த வாரத்திலே தொடர்ந்து நாங்கள் இதிலே இருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். Let's turn back to Revelations 21 verse 7 and we will continue this topic in the coming weeks. பாருங்கள், ஜெயம் கொள்ளுகிறவன் பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, பரலோகத்திலும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அவைகளையும் அவன் சுதந்திரிப்பான் என்பதை குறித்து வருகிற வாரத்திலே, அதுக்கு அடுத்த வாரத்திலே உங்கள் மத்தியில் ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். As a victorious person, you not only have blessings on this earth, but also you have heavenly blessings, and that is what we're going to see in the upcoming weeks. ஆகவே தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், that's why I said in the beginning, இன்றைக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பூமியிலே வாழுகிற காலங்களிலும் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பரலோகத்திலே இருக்கின்ற பொழுதும் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Victorious people will have blessings on this earth but also in heaven. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை குறித்து வேதாகம ஆதாரங்களோடு உங்கள் மத்தியிலே நான் வருகிற வாரத்திலே அடுத்த வாரத்திலே நான் முன்வைப்பேன். And we will meditate that in the next weeks. ஆகவே எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. Do not forget that we are victorious. யார் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்வார்கள்
வாழ்வார்கள்? Who lives this life? இந்த பூமியிலே இருக்கின்ற பொழுது ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழுகிறவர்கள், தேவனுடைய செட்டியின் கீழாக இருக்கின்றவர்கள், தேவனுக்குள்ளாக கட்டப்பட்டவர்கள், தேவனுக்குள்ளாக நாட்டப்பட்டு கனி கொடுக்கிறவர்கள், அவர்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவார்கள். Those who are built upon his love and his faith, and those who rest under the wings of his shadow. ஆகவே உபத்திரவங்கள் மத்தியிலும் நாங்கள் உறுதியாய் இருப்போம். So even in the midst of trouble, we will stand firm. உபத்திரவங்களை கொண்டு வருகிறது சத்துரு. The devil may bring அவைகளை several நாங்கள் troubles. ஆராய்ந்து பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? ஞானமாய் நாங்கள் செயல்படுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்வார். But when we act wisely with the wisdom that God has given us, he will make us live a victorious life. ஆகவே இந்த காலை வேளையிலும் ஒரு விசை நாங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? This morning, shall we close our eyes Thank you, and look Lord up to God? Jesus. Praise you. Hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களை வேறு பிரித்திருக்கின்றார். God has separated us so that we can live a victorious life. அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. The word clearly says he will inherit all of this. நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். I will be their God and he will be my இன்றைக்கு child. அவருடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் நாங்கள் இருக்கின்றோம். We are the sons and daughters of our Most High. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கின்றார். And he is our God. இந்த காலை வேளையிலும் ஒரு விசை நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us look up to God this moment. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவனாய் என்னை நீர் வைத்திருக்கிறதற்காக ஒரு விசை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆண்டவருக்கு அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். From the bottom of our hearts this morning, take a moment to say, we are living a victorious life because of the grace of God. Thank you, Lord. Thank you, Jesus. Jesus. Praise you. Oh, thank you, Lord Jesus. நன்றி சுவாமி. Thank you, Lord Jesus. Praise you. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. அருமையான சகோதரனே, சகோதரியே, My dear brothers and sisters, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். God is with you and I. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். Those who are planted and rooted in his church, you will be fruitful and blessed. நம்முடைய ஆண்டவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றார். He is the beginning and the end. அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். He is the one who gives us the spring of life. இன்றைக்கு உலகத்தார் எவ்வளவு பணங்களை விரயம் பண்ணியும் ஒரு சமாதானம் சந்தோஷம் இல்லாது தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். Whatever amount of money the worldly person spends, they will lack in their peace. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கின்றார். But Jesus gives us freely the spring of life. அவருடைய ஆசீர்வாதங்களை இலவசமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். His blessings he gives us freely. அவர் அந்த கல்வாரிக்கு போனது நோக்கமே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு. Why he gave himself up on the cross so that we can be blessed. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவர் அந்த சிலுவைக்கு போனார். To give us a victorious life. ஆகவே உங்களுடைய வியாதியை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். So do not be worried about the sickness that you உங்களுடைய see. பொருளாதார தேவைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். Do not be worried about the economical status that you are in. உங்களுக்கு முடியாது என்று நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். Don't be worried about the state that you are in. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைத்து என்னுடைய அப்பா என்னோடு கூட இருக்கிறார் என்ற இந்த நம்பிக்கை, விசுவாசம் தொடர்ந்தும் நீங்கள் அதிலே உறுதியாயிருங்கள். Continue to have faith and belief in the one who has called you. தாமதித்தாலும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். Even if it is delayed, he is mighty to do. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். So do not be dismayed. தொடர்ந்தும் திடன் கொள்ளுங்கள். Be encouraged. கர்த்தரின் மேலே நம்பிக்கையாயிருங்கள். Continue to believe. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Thank you, Father. Jesus. Praise you, Jesus. நன்றி ஆண்டவரே. Amen. Thank you, Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த பாடல் சொல்லுகிறது, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் How என்று? many of you believe he is going to give us ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை victory? வாழ்வேன் என்று எத்தனை பேர் நீங்கள் How விசுவாசிக்கிறீர்கள்? do you believe that you are going to live a victorious எல்லாருமா life? எழுந்து நின்று பாடுவோமா விசுவாசத்தோடு. ஜெயம் கொடு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோமா. ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். பாடுகள் நீதியின் கரத்தினால் கர்த்தரே என் பலன் என்று சொல்லுங்கள். கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிரேன். சொல்லுங்கள் சத்துருவை பார்த்து. கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிரேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். விசுவாசிகள் யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். The one who உங்களோடு gives us கூட victory இருக்கிறார். is with you உங்கள் and I. ஒவ்வொருவருக்குள்ளாய் இருக்கிறார். Amen. ஆமென். Hallelujah. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? Amen. அல்லேலூயா. Praise be to தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. Praise the Lord. Thank you, Lord Jesus.